إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி அன்னாரது வாழ்க்கை வழிமுறையை பிந்துயர்ந்து நடந்தவர்கள் மரணம் வருகின்ற வரை அன்னாரது தூய வாழ்க்கை வழிமுறையை பிந்துயர்ந்து நடக்க இருப்பவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதனுடைய நன்மையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அல்லாஹுடைய மாளிகையிலே வந்த அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் உண்டாக வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தோம், எதனை நாங்கள் செய்ய வேண்டும், நாங்கள் திரும்பவும் எங்கே செல்ல இருக்கின்றோம் என்ற ஈமானிய நம்பிக்கையை ஆழமாக உள்ளங்களிலே நாங்கள் பதித்து வைத்திருக்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் நெறி தவறி சென்று விடாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை மறந்துவிடாமல் இருப்பதற்காக வேண்டி அவ்வப்போது சந்தர்ப்பம் அறிந்து அந்த சஹாபாக்களுக்கு சில விடயங்களை ஞாபகமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதிலே இறையச்சம் சம்பந்தமாக ஞாபகமூட்டிக் கொண்டே இருப்பார்கள், இபாதத் சம்பந்தமாக ஞாபகமூட்டிக் கொண்டே இருப்பார்கள், நல்ல பண்பாடுகள் சம்பந்தமாக ஞாபகமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதோ ஹராம் ஹலால் பேணி வாழ வேண்டும் என்ற அம்சத்தை அடிக்கடி ஞாபகமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லத்தாத், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையை துண்டிக்கக்கூடிய உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை எல்லாம் மறக்கடிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகமூட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு இடையிடையே ஞாபகமூட்டிக் கொண்டே இருந்தார்கள். எனவே நாங்களும் மரணம் சம்பந்தமாக அடிக்கடி ஞாபகமூட்டப்பட வேண்டும். ஜனாசா வீடுகளில் இல்லை கபரடிகளில் மாத்திரம் நாங்கள் மரணத்தை ஞாபகமூட்டுவது போதாது என்று சொல்கின்ற அளவுக்கு இன்று மனித சமுதாயமாகிய நாங்கள் மறுமையையும் மௌத்தையும் மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பாவ
பாவமான காரியங்களையும் அல்லாஹு தஆலா விரும்பாத செயற்பாடுகளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெறுத்த நடைமுறைகளையும் இந்த உலகத்திலே அமல்படுத்துவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய மவுத் சம்பந்தமான ஞாபகங்கள் அடிக்கடி உள்ளத்தில் வந்து செல்லாமல் இருப்பதுதான். இடையிடையே மரணம் சம்பந்தமாக நாங்கள் ஞாபகமூட்டுகின்ற பொழுது, அவைகள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஈமான்கள் புதுப்பிக்கப்படுகின்றது. நாங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாகின்றோம், நன்மையான காரியத்தை நாங்கள் முன்னோக்கி செல்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு முக்கியமான செய்தியை பாருங்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே இந்த இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ஏனைய சமூகத்தை சார்ந்தவர்கள் படையெடுத்து வருவார்கள். முஸ்லிம்கள் மீது அத்துமீறுவதற்காக வேண்டி, முஸ்லிம்களை அடித்து ஒழிப்பதற்காக வேண்டி, இந்த முஸ்லிம்களை நாசப்படுத்துவதற்காக வேண்டி வருகின்ற எதிர்காலத்திலே எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் படையெடுத்து வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்தை பாருங்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு உணவு தட்டிலே உணவு வைக்கப்பட்டால் அந்த உணவை சாப்பிடுவதற்காக மிருகங்கள் எல்லாம் எப்படி அடித்து கொண்டு முன்னே வருமோ? எங்களுக்கு தெரியும், நாங்கள் கோழி ஃபார்மிலே கோழி வளர்த்தால் கோழியுடைய தீனியை போடுகின்ற பொழுது எல்லா கோழிகளும் அடித்துக்கொண்டு அதனை தின்னுவதற்காக வரும். இதே போன்று மாட்டுப்பண்ணையாக இருக்கலாம், ஆட்டுப்பண்ணையாக இருக்கலாம், எந்த ஒரு மிருகமாக பறவைகளாக இருந்தாலும் அதற்கான சாப்பாடுகள் வைக்கப்படுகின்ற பொழுது முந்தி அடித்து கொண்டு வந்து சாப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார்கள், பசித்த மிருகங்கள் உணவு தட்டை நோக்கி வேகமாக வருவதை போன்று எதிர்காலத்திலே முஸ்லிம் சமூகத்தை நோக்கி அந்நிய சமூகத்தை சார்ந்தவர்கள் படையெடுத்து அத்துமீறி வருவார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அப்பொழுது நாங்கள் முஸ்லிம்கள் கொஞ்சமாக இருப்போமா? லா, நீங்கள் சொன்னார்கள், நாங்கள் கொஞ்சமாக இருக்க மாட்டீர்களா? கின்னக்கும் கசீரும், நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். நீங்கள் முஸ்லிம்கள் கொஞ்சமாக இருக்க மாட்டீர்கள், முஸ்லிம்கள் அதிகமாக காணப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், வலா கின்னக்கும் உஸாஉன் கஉஸாஇஸ் ஸைலி, நீங்கள் அதிகமான தொகையினர் இருந்தாலும் கூட உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க மாட்டாது. மழை பெய்ந்தால் மலையுடைய நீருக்கு ஆற்றிலே அடித்து செல்லப்படுகின்ற இலைகளை போன்று நீங்கள் காணப்படுவீர்கள். உதாரணத்தை பாருங்கள், மழை பெய்ந்தால் எங்களுக்கு தெரியும், காணிலே ஓடையிலே தண்ணீர் ஓடுகின்ற பொழுது அதிலே வருகின்ற இலைகளும் குலைகளும் கம்புகளும் எப்படி வேகமாக அடித்து செல்லப்படுகின்றதோ அதே மாதிரி முஸ்லிம்கள் பழமிழந்து காணப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாருங்கள், ஏனென்று சொன்னால், அந்த பழம் ஏன் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், லயக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹ்ன, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலே வஹ்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் இருப்பதன் காரணமாக, ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலே வஹ்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை வைத்திருப்பதன் காரணமாக நீங்கள் எதிரிகளை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் பலமிழந்து சக்தி இழந்து காணப்படுவீர்கள். கேட்டாங்க சஹாபாக், யா ரசூலல்லாஹ், வமல் வஹன், வஹன் என்றால் வஹன் என்றால் என்ன? வஹன் என்று சொன்னால் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத். வஹன் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் உலக ஆசையிலே மூழ்கி மரணத்தை வெறுத்து வாழ்வதுதான் வஹன் என்று சொல்லக்கூடிய நோய். இப்பொழுது நாங்கள் பார்த்தால் இந்த நோய் எங்களுக்கு இருக்கின்றதா இல்லையா? வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத், இந்த உலகத்தை அடைய வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையிலே மனிதன் மூழ்கியதன் காரணமாக, உலகத்தை பிரதான இலக்காக கொண்டு மனிதன் வாழ்வதன் காரணமாக கராஹியத்துல் மவுத், அவன் மவுத்தை விரும்புவதில்லை, மவுத்தை அவன் பயப்படுகிறான், மவுத்தை அவன் வெறுக்கின்றான். எந்த சமுதாயம் உலக ஆசையிலே மூழ்கி மரணத்தை வெறுத்து காணப்படுகின்றதோ நிச்சயமாக அந்த சமுதாயம் பலம் இழந்த ஒரு சமுதாயமாக காணப்படும். இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய உறவுகளே, இந்த ஹதீஸிலே நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட வேண்டும், தவறு கிடையாது. இந்த உலகத்துடைய தேவைகளுக்காக நாங்கள் பொருளாதாரத்தை தேட வேண்டும், தவறு கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய முழு இலக்கும் உலகமாக கொண்டிருக்க முடியாது. முழு இலக்கும் உலகமாக வாசை வைத்து உலகத்துக்காக ஒரு மனிதன் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் கராஹியத்துல் மவுத், அந்த மனிதனுக்கு மவுத்தை பற்றிய வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கும்.
நான் சம்பாதித்த சொற்களையும் செல்வங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அவன் இந்த உலகத்தை விட்டு பிரிவதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் சொல்கின்ற செய்தியை பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 2 முறை உயிர்களை கைப்பற்றுகிறான். ஒன்று, அவன் உண்மையாக மரணிக்கின்ற பொழுது. அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அவனுடைய உயிர் அல்லாஹு தஆலாவால் கைப்பற்றப்படுகிறது, ஒரு சந்தர்ப்பம். இன்னும் ஒன்று, வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அவர் உண்மையாக மரணிக்காமல் நித்திரை கொள்கின்ற பொழுதும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிறான். அல்லாஹு தஆலா உயிரை தன்வசம் வைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹல் மௌத. அல்லாஹு தஆலா யாருடைய உயிரை இந்த உலகத்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ விரும்புகிறானோ அந்த உயிர் அல்லாஹு தஆலா தம்வசம் பிடித்துக் கொள்வான், திரும்பவும் எங்களுக்கு தரமாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வயுர்சிலல் உஹ்ரா இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருடைய உயிரை கைப்பற்ற விரும்பவில்லையோ அவருடைய ஆன்மாவை அவருக்கு திருப்ப அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்கிறான், சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வசனத்திலே படிப்பிடிப்பாக அல்லாஹு தஆலா கூறுகிறான் பாருங்கள். ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய உயிரை உண்மையாக கைப்பற்றி விட்டால் அந்த உயிரை திருப்ப இந்த பூமிக்கு அனுப்ப மாட்டான். ரப்புல் ஆலமீன் நித்திரையின் பொழுது யாருடைய உயிர்களை தற்காலிகமாக கைப்பற்றுகிறானோ அந்த மனிதனை ரப்புல் ஆலமீன் அவனுடைய அஜல் வருகின்ற வரை அந்த உயிரை அவனுக்கு திரும்ப ஒவ்வொரு நாளும் திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனத்திலே உங்களுக்கு ஆழமான ஒரு படிப்பினை இருக்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, எங்களுடைய உயிர்கள் ஒவ்வொரு நாளும் நித்திரை நாங்கள் கொள்கின்ற பொழுது ரப் எங்களுடைய உயிர்களை தன்வசம் வைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி வைத்துக் கொண்ட ரஹ்மான் திரும்ப எங்களுடைய உயிரை எங்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் ரப்பிடத்திலே திரும்ப கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள், இதில் ஏன் படிப்பினை என்று சொன்னால், நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய ஆத்மாக்களை தன்வசம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றான். நாங்கள் நினைத்து விடக்கூடாது நாங்கள் இன்னும் மரணிப்பதற்கு தயாரில்லை என்று நினைக்க கூடாது. எனக்கு மௌத் வருவதற்கு இன்னும் காலம் இருப்பதாக யாரும் நினைத்து விடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் நாங்கள் நித்திரையின் பொழுது அவன் எடுக்கின்ற உயிரை அவன் திரும்ப தரவில்லை என்று சொன்னால் நாங்களும் ஜனாசாவாக விடுவோம். காலையிலே மரணித்தால் மாலையிலே நாங்கள் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டு விடுவோம். அடுத்த நாள் எல்லோரும் நாங்கள் அதனை மறந்து விடுவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் தனது மரணத்தை இடையிடையே ஞாபகமூட்டி கொண்டே இருக்கிறார்கள். அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத். உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் சுகங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஞாபகமூட்டி கொண்டே இருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹு. யார் ஒரு மனிதர் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அந்த மனிதரை அல்லாஹு தஆலாவும் சந்திப்பதை விரும்புகிறான். எந்த ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த மனிதரை அல்லாஹு தஆலா தானும் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ். அல்லாஹு தஆலாவை சந்திப்பதை யார் வெறுக்கிறாரோ வகரிஹ அல்லாஹு லிகாஅஹு. அந்த மனிதரை சந்திப்பதை அல்லாஹு தஆலாவும் வெறுக்கின்றான். கடல் ஆயிஷா யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் என்ன செய்தி என்று கேட்டார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவன் மூமினான மனிதனாக இருந்தால், இதா ஹுதிரல் மௌத்து, அந்த மனிதனுக்கு மரண வேளை வந்துவிட்டால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அந்த மனிதன் ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மூமினாக மனிதனாக இருப்பான் என்று சொன்னால், அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் புஷ்ஷிர பிர்துவானில் அவனுடைய மரண வேளையிலே அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தம் அவனுக்கு காட்டப்படும். அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுக்கக்கூடிய சங்கை மகத்துவம் காட்டப்படும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான், அவன் சக்கராத்துடைய நிலையை அடைகிறான். அந்த வேளையிலே நாங்கள் அவர்களை சூழ்ந்திருந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நாங்கள் யோசிப்போம், எப்படியாவது எங்காவது சென்று இவரை வைத்தியம் செய்ய வேண்டும் என்று ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் அந்த மரண படுக்கையில் உள்ள மனிதனுக்கு எல்லாம் அல்லாஹு தஆலா காட்டுவான்.
ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, இதா ஹுதிரல் மௌத்து, அவனுக்கு மரணம் நெருங்கிவிட்டால், மரணம் நெருங்குகின்ற பொழுது புஷ்ஷிர பிரிதுவானில்லாஹி வ கராமத்திஹி, அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் அல்லாஹ்வுடைய சங்கையும் அவனுக்கு காட்டப்படும். அந்த வேளையிலே அந்த இன்பத்தை அவசரமாக அடைய வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். அந்த இன்பத்தை அவசரமாக அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவான். அந்த வேளையிலே ஃபலைஷ ஷைஉன் அஹப்பு இலைஹி மிம்மா அமாமஹு, அவனுக்கு ரப்பை அடைவதை விட இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் அவனுக்கு ஆசை இருக்காது. நாங்கள் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் அவன் மௌத்தாக ஆசைப்பட அவனுக்கு அல்லாஹ்வுடைய கராமத்து காட்டப்பட்டு விட்டது. இவனை எங்காவது சென்று வைத்தியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசிப்போம். அந்த மனிதன் நினைப்பான், நான் அவசரமாக மௌத்தாக வேண்டும், ஏன் அல்லாஹ்வுடைய சங்கை அவன் கராமத்தை கண்டு கொண்டிருக்கின்றான், அது எங்களுக்கு புரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வேளையிலே ஃபஅஹப்ப லிகா அல்லாஹ், அந்த மனிதன் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதை அவசரமாக மரணிப்பதை அந்த மனிதன் ஆசைப்படுகிறான். ஃபஅஹப்ப அல்லாஹு லிகாஹு, அந்த அல்லாஹு தஆலாவும் அந்த மனிதனை சந்திக்க ஆசைப்படுகிறான். பாருங்கள், இது யாருக்கு? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ரப்புல் ஆலமீனுக்கு பொருத்தமான மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். பாருங்கள், இன்னும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ரப்புக்கு பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்தால், அல்லாஹுடைய கட்டளைகளை மீறி இந்த உலகத்திலே ரப்புடைய வெறுப்புக்குரிய மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தால், இதா ஹுதிர, அவனுக்கு மரண வேளை வந்துவிட்டால், புஷ்ஷிர பி அதாபில்லாஹி வ உகூபத்திஹி, அவனுக்கு அல்லாஹுடைய வேதனையும் அல்லாஹுடைய தண்டனையும் அவனுக்கு காட்டப்படும். நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், ஒரு மனிதன் மரண வேளையிலே, சிலருடைய மரண வேலையை நாங்கள் பார்த்தால் மிக பதட்டமாக காணப்படுவார்கள். அவருடைய நிலையை பார்த்தால் எங்களுக்கு சில வேளை பயம் வருகின்ற அளவுக்கு இருக்கும். ஏன்? அவருக்கு அல்லாஹு தஆலாவுடைய புஷ்ஷிர பி அதாபில்லாஹி வ உகூபத்திஹி, அல்லாஹுடைய வேதனையும் அல்லாஹுடைய தண்டனையும் அந்த மனிதனுக்கு நேரடியாக காட்டப்படும். ஆனால் எங்களுக்கு அது விளங்காது. நாங்கள் யோசிப்போம், எப்படியாவது மருத்துவம் செய்ய வேண்டும் என்று மாத்திரம்தான் நாங்கள் யோசிப்போம், வேற ஒன்றுமே எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மனிதனுக்கு காட்டப்படும். எப்படி நல்ல மனிதனுக்கு அல்லாஹுடைய திருப்பொருத்தமும் அல்லாஹுடைய சங்கையும் அவனுக்கு காட்டப்பட்டு அவசரமாக மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அதே போன்று கெட்ட மனிதனுக்கு, அல்லாஹுடைய கட்டளையை புறக்கணித்து வாழ்ந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய வேதனையும் அல்லாஹுடைய தண்டனையும் காட்டப்படும். அந்த வேளையிலே அந்த மனிதன் என்ன தெரியுமா? ஃபலைஷ ஷைஉன் அக்ரஹு இலைஹி மிம்மா அமாமஹு, அவருக்கு அந்த வேளையிலே அந்த அல்லாஹு தஆலா காட்டக்கூடிய வேதனையும் தண்டனையும் அவனுக்கு படு பயங்கரமானதாக தெரியும். அவன் அல்லாஹ்விடத்திலே மரணிக்க ஆசைப்பட மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாருங்கள், வகரிஹ ரில்வா வகரிஹ லிகா அல்லாஹி, அந்த மனிதன் அல்லாஹு தஆலாவை சந்திப்பதை வெறுக்கின்றான். வகரிஹ அல்லாஹு லிகாஹு, அல்லாஹு தஆலா அவனுடைய மரணத்தை விரும்பவில்லை என்று சொன்னால், அந்த மனிதன் அல்லாஹுடைய தண்டனையையும் அல்லாஹுடைய வேதனையும் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி இந்த ஹதீஸில் எப்படி என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்கிறோமோ அவருடைய மரண வேளையிலே அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தமும் அல்லாஹுடைய சங்கையும் அவருக்கு நேரடியாக காட்டப்படுகிறது. யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளை இந்த உலகத்திலே புறக்கணித்து வாழ்கிறோமோ அவர்களுக்கு அல்லாஹுடைய தண்டனையும் அல்லாஹுடைய வேதனையும் அவர்களுக்கு நேரடியாக காட்டப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களை அப்படியே நல்ல மனிதராக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்க நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக வாழ்வதற்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு, மரண வேளையிலே நாங்கள் படுத்திருக்கின்ற பொழுது, எங்களை சூழ உள்ள குடும்பங்கள் எங்களை சூழ்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ்வால் எங்களுக்கு காட்டப்படக்கூடிய காட்சி நல்ல காட்சியாக ஆக வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், ஒரு மனிதனுக்கு மரணம் நெருங்கிவிட்டால், ஒரு மனிதனுக்கு மரண வேலை நெருங்கி, நாங்கள் சொல்லுவோம் சக்கராத்துடைய ஹால் என்று சொல்லி, அந்த சக்கராத்துடைய ஹால், அவருடைய உயிர் அவருடைய தொண்டைக்குழியை நெருங்கிவிட்டால், வஅந்தும் ஹீன இதின் தந்துரூன், அல்லாஹ் சொல்கிறான், அந்த வேளையிலே குடும்பத்தார்கள் அவரை சூழ இருந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு மிக அருகாமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு அல்லாஹ்
அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அந்த மனிதனுடைய பிரடி நரம்பை விட அண்மை அல்லாஹ் சொல்றான் நான் இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் பாருங்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய மரண வேளையிலே மலக்குகளை அனுப்பி, வானவர்களை அனுப்பி, மலக்குல் மௌத்தை அனுப்பி அவர் தலைமாட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற செய்தி நாங்கள் படித்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையை நிச்சயமாக நாங்கள் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், கல்லா இதா பலகதி தராகிய வகீல மன்றாக், ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் பிரியக்கூடிய நிலை வந்துவிட்டால், ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் பிரிக்கப்படக்கூடிய நிலை வந்துவிட்டால், வகீல மன்றாக், பக்கத்தில் உள்ள நாங்கள் பேசிக்கொள்வோமாம் இவருக்கு எப்படி நாங்கள் வைத்தியம் செய்வது. நாங்கள் சூழ உள்ள உதாரணமாக வாப்பா சக்கராத்துடைய ஹால், பிள்ளைகள் பேசிக்கொள்வார்கள், வகீல மன்றாக், நாங்கள் தந்தை எங்கே கொண்டு செல்வது, யாரிடத்திலே வைத்தியம் செய்வது, எப்படி காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நாங்கள் பேசிக்கொள்வோம். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வலன்ன அன்னஹுல் ஃபிராக், அந்த படுத்திருக்கக்கூடிய மனிதருக்கு தெரியும் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன். நாங்கள் பேசிக்கொள்வோமாம் இவருக்கு எப்படி வைத்தியம் செய்வது, எங்கே கொண்டு செல்வது நாங்கள் பேசிக்கொள்வோமாம். வலன்ன அன்னஹுல் ஃபிராக், அந்த படுத்திருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு தெரியும் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன். ஆனால் அவர்களுக்கு வாய் திறந்து சொல்ல முடியாது. அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், அவருடைய இரு கால்களும் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும். கடைசி வேளையிலே அவருடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும். இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக், அவர் அல்லாஹ் தஆலாவிடத்திலே செல்லக்கூடிய காலம் அவருக்கு நெருங்கிவிட்டது. இந்த உலகத்திலே அல்லாஹ் அளந்த ரிஸ்க் முடிவடைந்து விட்டால், அல்லாஹ் தஆலா கொடுத்த கால எல்லை முடிந்து விட்டால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் கெட்ட ஆத்மாவை பற்றி, ஃபலா சத்தக வலா சல்லா, அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதோ ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழாத மனிதனாக இருந்தால் அல்லாஹுடைய வேதத்தை ஃபலா சத்தக உண்மைப்படுத்தவும் இல்லை, வலா சல்லா தன் மீது கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளை குறிப்பாக தொழுகை அந்த மனிதன் தொழவும் இல்லை. வலாக்கின் கஸ்ஸப வ தவல்லா, இந்த உலகத்திலே அத்தனையும் பொய்ப்பித்து, அத்தனையும் ஈமான் கொண்ட மனிதன் அத்தனையும் பொய்ப்பித்து வெறுமனே சடங்கு சம்பிரதாயத்துக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், சும்ம தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா. அல்லாஹ் சொல்கிறான் அந்த மனிதனுக்கு கேடு உண்டாகட்டும். பாருங்கள், அவன் படுக்கையிலே இருக்கின்றான், கெண்டைக்காலோடு பின்னிக் கொண்டிருக்கின்றது, குடும்பங்கள் எல்லாம் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று வைத்தியரை தேடிக்கொண்டிருக்கின்றது, இல்லை சந்தை ஏற்றிச் செல்ல வாகனத்தை தேடிக்கொண்டிருக்கின்றது. அந்த மனிதனுக்கு புரிந்துவிடும் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல போகின்றேன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மனிதனை பார்த்து சொல்கிறான் எப்படினால், அவுலா லக ஃபஅவுலா, அவன் நாசமடைந்து விட்டான். சும்மா அவுலா லக ஃபஅவுலா, அந்த மனிதன் நாசமடைந்து விட்டான். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள், அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, அந்த மனிதரை நாங்கள் சும்மா விட்டு விடுவோமா? அன்புக்குரியவர்களை பாருங்கள், நாங்கள் எத்தனை உபதேசங்களை நாங்கள் கேட்கிறோம், எத்தனை மார்க்கத்தின் செய்திகளை நாங்கள் கேட்கிறோம், எத்தனை தொழுகைகளை நாங்கள் தொழுதிருப்போம், எத்தனை ஹுத்பாக்களை நாங்கள் கேட்டிருப்போம். இவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்தியிருக்கின்றதா? இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கின்றான், அயஹ்சபுல் இன்சான், மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றானா அய்யுத்ரக சுதா, நாங்கள் அவர்களை சும்மா விட்டு விடுவோம் என்று? அல்லாஹ் நிச்சயமாக சும்மா விட்டுவிட மாட்டான். மார்க்கத்தை விளங்கிய நாங்கள், மார்க்கத்தை படித்த நாங்கள், உதாரணமாக சொல்கிறேன், தொழுகை கடமை இல்லை என்று கடமை என்று சொல்லி எங்களுக்கு யாருக்கு தெரியாது? ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 5 வேளை நான் தொழ வேண்டும் என்று சொல்லி எங்கள்ல யாருக்கு தெரியாது? எல்லோருக்கும் தெரியும். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், மாணவர்கள், தாய்மார்கள், யாருக்குமே தெரியாமல் இல்லை. அப்படியாக அதனை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்வோம் என்று சொல்கிறான். அந்த மனிதர்களை நாங்கள் சும்மா விட்டுவிட மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், அலம் யகுனு துஃபதம் மின் மனிய்யி யும்னா, மனிதனே நான் உன்னை வெறும் தெரிக்கக்கூடிய இரத்த இந்திரிய துளியிலிருந்து படைக்கவில்லையா? பாருங்கள், நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? நாங்கள் வெறுமனே ஒரு சொட்டு இந்திரிய துளியிலே இருந்து அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை படைத்தான். படைத்த ரப்புல் ஆலமீன் சும்ம கான அலகதன் ஃபஹலக ஃபஸவ்வா, அந்த ஒரு இந்திரிய துளியிலிருந்து
இருந்து எங்களை உருவாக்கி அதிலே சதைப்பிண்டத்தை ஆக்கி அந்த சதைப்பிண்டத்துக்கு உயிர் கொடுத்து ஃபஹலக ஃபஸவ்வா இந்த உலகத்தில் எங்களை படைத்து அழகுபடுத்திய ரப்புல் ஆலமீன். பாருங்கள், ரப்புல் ஆலமீன் அவனை வணங்க சொல்லிவிட்டு சொல்லி காட்டுகிறான், மனிதா வெறும் இந்திரிய துளியாக இருந்த ஒன்றை நாங்கள் சதை கட்டியாக ஆக்கினோம், அந்த சதை கட்டிக்கு நாங்கள் உருவம் கொடுத்தோம், அந்த உருவத்துக்கு நாங்கள் உயிர் கொடுத்து ஃபஹலக ஃபஸவ்வா இந்த உலகத்திலே உன்னை படைத்து அழகாக்கினோம் மனிதா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இதற்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் எனக்கு நீ நன்றி உள்ள மனிதனாக மாற வேண்டும். அப்படி மாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் உங்களை அல்லாஹ் குர்ஆன் சும்மா விட்டுவிட மாட்டோம். அயஹ்சபுல் இன்சான் மனிதன் நினைத்துவிடக் கூடாது அவனை நாங்கள் சும்மா விட்டுவிடுவோம் என்று சொல்லி. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் கேட்கக்கூடிய மார்க்கத்தின் செய்திகள் எங்களுக்கு பல படிப்பினைகளை தர வேண்டும். ஒரு மாதம் நாங்கள் நோன்பு நோற்றோம், ஒரு மாதம் நாங்கள் நிறைய நாங்கள் தொழுதோம், ஒரு மாதம் இச்சைகளையும் உணர்வுகளையும் புகைத்தல்களையும் தேவையிட்ட விடயங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு நாங்கள் அல்லாஹுக்கு நாங்கள் ஒரு வகையான பொருத்தத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம். அந்த ரமலான் முடிந்த கையோடு அத்தனையும் உதறிவிட்டு பள்ளிவாசலையும் மறந்துவிட்டு ஹராம் ஹலாலையும் விட்டுவிட்டு நான் இன்னும் அப்படி வாழ்வேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனத்தை நீங்கள் சிந்தியுங்கள், அவன் எங்களை நிச்சயமாக சும்மா விட்டுவிட மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறார், பாருங்கள், ஒரு உண்மையான ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது நஸ்ஸலல்லாஹுல் மலாயிகத்து மின் ஸமா ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து மலக்குகளை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறான். உதாரணமாக ஒரு மனிதன், ஒரு மூமினான மனிதன், அவனுடைய கடைசி சந்தர்ப்பம் கெண்டைக்காலோடு பின்னிக்கொண்டு அவனுக்கு மரணம் வருவது அவன் ஆசைப்படுகின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் நஸ்ஸலல்லாஹுல் மலாயிகத்து மினஸ் ஸமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை பூமியை நோக்கி இறக்குகிறான். அவர்கள் எப்படின்னு சொன்னால் தெளிவான அழகான முகத்தோடு காணப்படுவார்கள், பிரகாசமான முகத்தோடு காணப்படக்கூடிய மலக்குகள் அவருடைய கைகளிலே வாசனை திரவியங்கள் பூசப்பட்ட கவன் புடவைகளும் வாசனைகளுடைய உள்ளத்திலே இருந்து கைகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த மனிதர் வந்து அந்த படுத்திருக்கக்கூடிய மனிதருக்கு கண்ணு கட்டுகின்ற தூரத்திலே அமர்ந்து கொள்வார். வருகின்ற மலக்குகள் கையிலே வாசனை திரவியங்கள் பூசிய கவன் புடவைகளையும் அத்தர்களையும் வைத்துக் கொண்டு படுத்திருக்கக்கூடிய மனிதனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்வார். கிட்ட வருகின்ற மலக்குல் மவுத் மாத்திரம் வந்து கிட்டத்திலே அமர்ந்து கொண்டு அந்த ஆத்மாவுக்கு சொல்வாராம், யா ஐயத்துஹன் நஃப்ஸு, இந்த ஆத்மாவை, இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை, யா ஐயத்துஹன் நஃப்ஸு தய்யிபா இஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்கையை நோக்கி ஆத்மாவே நீ வெளியே வா என்று சொல்லி அந்த ஆத்மாவுக்கு கட்டளையிடப்படும். அந்த ஆத்மா மிக இலகுவாக அந்த உடம்பை விட்டு வெளியே பிரிந்து வரும். இது ஹதீஸ். நல்ல ஆத்மாவாக இருந்தால் அவருடைய ஆத்மா பிரிக்கப்படுகின்ற பொழுது மலக்குல் மௌத்துடைய கட்டளை யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான சீரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆத்மாவே இஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவானா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் நோக்கி நீ வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த ஆத்மா அந்த உடம்பை விட்டு தங்கு தடை இல்லாமல் அப்படியே மெதுவே வெளியே வரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பாருங்கள், எப்படி என்று சொன்னால் ஒரு கூலையிலே தண்ணீரை வைத்து அந்த தண்ணீர் கூலை அப்படியே சரித்து விட்டால் எப்படி தண்ணீர் ஈஸியாக ஓடி செல்லுமோ அதே போன்று உடம்புக்கு நோகாமல் அந்த மனிதனுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் அந்த ஆத்மா அந்த உடம்பை விட்டு வெளியே மெதுவாக ஓடி வரும். இது யாருக்கு? நல்ல மனிதருக்கு. அதே சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் கெட்ட மனிதனாக இருந்தால் அவர்களை நோக்கியும் வருவார்கள். அந்த வானவர்கள் வந்து அவருக்கு கண்ணு கட்டிய தூரத்திலே துர்நாற்றம் வீசக்கூடிய புடவைகளையும் துர்நாற்றம் வீசக்கூடிய பொருட்களையும் வைத்துக் கொண்டு கண்ணு கட்டிய தூரத்திலே அமர்ந்து கொள்வார். மலக்குல் மௌத் கிட்டே வருவார். வந்து அந்த ஆத்மாவுக்கு சொல்வாராம், எப்படி என்று சொன்னால், யா அய்யுஹத்துன் நஃப்ஸுல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ் தஆலாவிடத்தில் வெறுக்கத்தக்க ஆத்மாவை, இஹ்ரிஜி, நீ இந்த உடம்பை விட்டு இலா சஹ்தின் மினல்லாஹி வ கலப், அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய வெறுப்பையும் நோக்கி நீ வெளியே வா என்று சொல்லி அந்த ஆத்மாவுக்கு கட்டளையிடப்படும். நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி வெளியே வா என்று சொல்லப்படும். கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய வெறுப்பையும் நோக்கி வெளியே வா என்று சொல்லி அந்த ஆத்மாவுக்கு
ஆத்மாவுக்கு கட்டளையிடப்படும். உறவுகளே, அந்த ஆத்மாக்கள் கலட்டப்பட்டு நல்ல ஆத்மாக்களாக இருந்தால் 7 வானங்களை தாண்டி மலக்குமார்களால் வரவேற்கப்பட்டு இல்லீன் என்று சொல்லக்கூடிய ஏட்டிலே ரப்புல் ஆலமீன் பேரை பதிவு செய்து கொள்வான். அந்த ஆத்மா கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அந்த ஆத்மா வானத்தை நோக்கி செல்லப்படும். ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை 7 வானங்களை தாண்டி செல்ல வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்கிறான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னத ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் ஹியாத். அந்த மனிதர்களுக்காக வேண்டி அந்த ஆத்மாக்கள் 7 வானங்களை தாண்டி செல்ல ரப்புடைய கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த ஆத்மா பூமியை நோக்கி வேகமாக வீசப்படும். அந்த ஆத்மா பூமியை நோக்கி வேகமாக வீசப்படும். அது கீழே வந்து சிஜ்ஜீல் என்று சொல்லக்கூடிய கெட்ட ஆத்மாக்கள் பதிவு செய்யப்படக்கூடிய ஏட்டிலே அந்த ஆத்மாக்கள் பதிவு செய்யப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யோசிப்போம், எனது ஆத்மா நான் மரணத்தை தழுவுகின்ற பொழுது எனது உயிர் எப்படி பிரிக்கப்பட வேண்டும்? அல்லாஹுடைய மக்ஃபிரத், அல்லாஹுடைய ரஹமத்தை நோக்கி எனது ஆத்மா வெளியே சீராக அமைதியாக வர வேண்டுமா? இல்லை அல்லாஹுடைய சஹத்தும் அல்லாஹுடைய அதாபையும் நோக்கி மிக மோசமான ஆத்மாவாக வெளியே வர வேண்டுமா? எனது ஆத்மாக்கள் வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அது பறவைகளால் தாக்கப்பட்ட ஈசல்களை போன்று கீழே நோக்கி வேகமாக வீசப்பட வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது மௌத்தை பற்றிய சிந்தனை குறைந்திருப்பதன் காரணமாக, நாங்கள் ஜனாசாக்களை சந்திப்பது குறைவாக இருப்பதன் காரணமாக நிச்சயமாக எங்களிடத்திலே மௌத்தை பற்றிய சிந்தனைகள் மிக குறைந்து காணப்படுகிறது. மௌத்தை பற்றிய சிந்தனைகள் குறைந்து காணப்படுவதன் காரணமாகத்தான் எங்களுடைய இபாதத்துக்களும் அப்படியே மங்கிவிட்டு செல்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்களும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றே உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எவைகளையெல்லாம் மார்க்கத்தின் செய்திகளாக கேட்கின்றோமோ அவைகள் கொஞ்சமாக எங்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் 1000 பயான் நிகழ்ச்சிகளை கேட்டாலும் எங்கள் வாழ்க்கையில் எந்தவித பயனும் இருக்க மாட்டாது. ஒன்றை கேட்டாலும் பரவாயில்லை, அவைகளை நாங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்தால் நிச்சயமாக அவை எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பலனுள்ளதாக மிக பயன்மிக்கதாக காணப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்கக்கூடிய செய்திகளை உள்ளத்தில் வாங்கி அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இன்னல் ஹம்தலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பத். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது சிலவேளை நாங்கள் யோசிக்கின்றோம், இந்த உலகத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எங்களுக்கான தேவைகள் வருகின்ற பொழுது, எங்களை சூழ உள்ள மக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் நிறைய சம்பாதிக்கின்ற பொழுது வெறுமனே இந்த உலகத்தை மாத்திரம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு அதிகமாக உள்ளத்திலே வருகின்றது. சிலவேளை எங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்கள், எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நோய்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று வெறுப்பும் வருகிறது. சிலருக்கு இந்த உலகத்தை சம்பூர்ணமாக அனுபவிக்க வேண்டும், உலகத்தை கட்டி ஆள வேண்டும், உலகத்தில் எல்லா விதமான இன்பங்களையும் பெற வேண்டும் என்ற ஆசை. இன்னும் ஒரு புறம் கஷ்டம், கவலை, துன்பம் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி வெறுப்பு வருகிறது. இது இரண்டும் பிழையான ஒரு கண்ணோட்டம். உலகத்தை 100% சம்பூர்ணமாக அனுபவித்து இஸ்லாத்துடைய வரம்பை நாங்கள் மீறவும் கூடாது. அதே போன்று உலகத்தை நாங்கள் வெறுத்து நாங்கள் துறவற வாழ்க்கையை வாழவும் முடியாது. இஸ்லாம் இது இரண்டுக்கு மத்தியிலே ஒரு நடுநிலையான வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனிதன் நிச்சயமாக உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். ஏன்? அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது. அதற்காக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் துறவற வாழ்க்கையை வாழ்வதை இஸ்லாம் எங்களுக்கு ஒரு காலமும் அனுமதிக்கவும் இல்லை, எங்களுக்கு கற்றுத்தரவும் இல்லை. நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே சிலர் இளமை பருவத்திலே சந்தோஷமாக சுவிச்சமாக ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அவருக்கு முதுமை வந்துவிட்டால் கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே பல நியதிகளை வைத்திருக்கிறான். செல்வந்தனாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அவனுடைய செல்வமானை விட்டு சென்று விட்டால் அவன் கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே கௌரவமாக அந்தஸ்தாக வாழக்கூடிய மனிதன் அவனுடைய வயது முதிர்ந்து அவனுடைய பிள்ளைகளெல்லாம் பெருத்து
விட்டால் அவனை பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல் சமூகத்தால் ஒதுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே ஆரோக்கியமாக நல்ல முறையிலே வாழ்ந்த மனிதன் அவனுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் கடைசி அவனை பார்ப்பதற்கு கூட யாரும் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ரப்புல் ஆலமீன் உலகத்திலே சில நியதிகளை வைத்திருக்கிறான். செல்வந்தனாக வாழக்கூடிய மனிதன் கஷ்டம் வந்துவிட்டால் அவனுக்கு மரணத்தை பற்றி ஞாபகம் வருகிறது. இளமையாக வாழக்கூடிய மனிதன் வாழக்கூடிய மனிதன் முதுமை அடைந்து விட்டால் அவன் பார்ப்பதற்கு ஆள் இல்லாமல், இப்படி உலகத்தில் ரப்புல் ஆலமீன் சில நியதிகளை வைத்திருக்கிறான். இந்த நியதிகளை நாங்கள் சிந்திப்போம் என்று சொன்னால், இந்த நியதியை பற்றி நாங்கள் சரியாக நாங்கள் யோசிப்போம் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னவென்று சொன்னால், ஒரு இமாமிடத்தில் கேட்கப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், இமாம் அவர்களே, இந்த உலகத்தில் நான் திருந்தி வாழ்வதற்கு எனக்கு ஒரு பெரிய உபதேசம் செய்யுங்க. அவர் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, அடிக்கடி மௌத்தை மாத்திரம் ஞாபகம் ஊட்டிக்கொள். ஒரு மனிதன் மௌத்தை ஞாபகமூட்டி வாழ்வதுதான் இந்த உலகத்திலே நடுநிலையாக வாழ்வதற்கு அவனுக்கு மிக பொருத்தமான ஒரு அம்சமாகும். எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் அடிக்கடி நாங்கள் மௌத்தை நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டும். நாங்கள் பார்க்கக்கூடிய ஜனாசாக்கள் எங்களுக்கு படிப்பினையை நாங்கள் தர வேண்டும். வெறும் ஜனாசா வீட்டுக்கு சென்று நாங்கள் முகத்தை காட்டிவிட்டு வருவது மாத்திரம் கிடையாது. அவைகளுக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனையை செய்துவிட்டு அதிலே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஜனாசாக்கள், நாங்கள் கடந்து செல்லக்கூடிய நோயாளிகள், நாங்கள் பார்க்கக்கூடிய வயோதிபர்கள் எங்களுக்கு வாழ்க்கையிலே படிப்பினையை தர வேண்டும். அப்படி நாங்கள் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, கடந்து சென்ற காலத்தை கொண்டு படிப்பினை பெறாத மனிதனால் நிச்சயமாக திருந்தி வாழ முடியாது. கடந்து சென்ற காலத்தை கொண்டு படிப்பினை பெறாத மனிதனால் நிச்சயமாக திருந்தி வாழ முடியாது. எனவே நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும், அது ரமலானாக இருக்கலாம், சென்ற ஜனாசா வீடுகளாக இருக்கலாம், நாங்கள் பார்த்த நோயாளிகளாக இருக்கலாம், நாங்கள் எதிர்நோக்கிய கஷ்டங்களாக இருக்கலாம், அத்தனையும் எங்களுக்கு ஒரு பாடத்தை தர வேண்டும். அந்த பாடத்தை நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் எங்களை திருத்திக் கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மரணத்தை பற்றி அதிகமாக ஞாபகமூட்டப்படுகின்ற பொழுது, மரண ஞாபகம் எங்களுக்கு அதிகமாக வருகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உயிர் எங்களுடைய ஆத்மாவை விட்டு, எங்களுடைய ஆத்மாக்கள் உடல்களை விட்டு பிரிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய உயிர்களும் அல்லாஹு தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நப்சு முத்மஇன்னா அமைதியான ஆத்மாவாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தையும் அல்லாஹுடைய கராமத்தையும் நோக்கி நாங்களும் செல்வோம். ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லாமல் எங்களுடைய ஆத்மா அல்லாஹுடைய வேதனையையும் அல்லாஹுடைய கோபத்தையும் நோக்கி செல்ல நாங்கள் ஒரு காலமும் வழிவகுத்து விடக்கூடாது. எவைகளை எல்லாம் மார்க்கத்தின் செய்திகளாக கேட்கின்றோமோ அவைகளை உள்ளத்தில் வாங்கி அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம்.